வணக்கம், வெல்கம் டு கெமிஸ்ட்ரி டி சேனல். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறது சிபிஎஸ்சி +1ல செகண்ட் யூனிட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம முடிச்சிட்டோம், செகண்ட் யூனிட் தான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சம் பேசிக் இன்ட்ரோடக்ஷன் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆட்டம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு மேட்டரை நம்ம கட் பண்ணிக்கிட்டே போகிறோம் அப்படின்னா கட் பண்ண அந்த பார்ட்டிகல்ஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸாக கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு போகும் இல்லையா, அதுக்கு மேற்கொண்டு அதை நம்மளால் கட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகலாக மாறும். ஸோ அது ஹைலி இன்டிவிசிபிள் பார்ட்டிகலாக நிற்கும் இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கடைசியாக இருக்கக்கூடியது ஆட்டம். அதுக்கு மேற்கொண்டு அதை நம்மளால் கட் பண்ண முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். கிரேக்க நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 400 BC-ல இதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஃபிலாசபர்ஸ்லாம். இங்கேயும் கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சில சித்தர்கள்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டமை பற்றி, அணுக்களை பற்றி நிறைய பேசப்பட்டிருக்காங்க. ஆனால் யாருமே ஒரு தெளிவான விளக்கங்களை கொடுக்கப்படலை அன்றைய காலகட்டத்திலாம். கிட்டத்தட்ட 18th செஞ்சுரியில் தான் இதை பற்றி கொஞ்சம் அதிகமாக பேசுகிறாங்க. 19th செஞ்சுரியில் கொஞ்சம் பெரிய லெவலில் ஆராய்ச்சிலாம் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு தான் இது நிறைய அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்னா என்ன, அந்த ஆட்டம் அப்படிங்கிற எதால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக 19th செஞ்சுரிலாம் பெரிய ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆனிச்சு. அப்போது ஆட்டம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்னா என்ன அப்படிங்கிறதுனா, ஏட்டோமி அப்படிங்கிறது கிரேக்க நாட்டில் என்ன அப்படின்னா அன்கட்டபிள்னு சொல்லுவாங்க. ஏட்டோமியோ அல்லது அட்டாமியோன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து வந்தது தான் ஆட்டம் அப்படிங்கிற வேர்டு. இன்டிவிசிபிள் கடைசியா இருக்கக்கூடிய அந்த ஒரு மேட்டமையும் கடைசியா நம்ம கட் பண்ணிட்டே போறோம். எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் நம்மளால கட் பண்ண முடியாதுன்னு சொல்றோம் இல்லையா, அதை தான் கடைசியில் என்ன சொல்றோம், ஆட்டம்னு சொல்றோம். ஸோ அட்டாமிக் தியரி நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்திருக்கோம். ஜான் டால்டன் அப்படிங்கிறவர் தான் ஆட்டமை பத்தி ஒரு தியரி கொடுத்திருந்தாரு. கிட்டத்தட்ட அது வந்து எக்ஸ்பெரிமெண்டலா அவர் கொடுக்கல, அவர் கிட்டத்தட்ட ஒரு பாஸ்டுலேட்ஸ் மாதிரி தான் கொடுத்திருந்தாரு. ஸோ அவர் சொன்னது என்ன, நான் டிவிசிபிள்னு சொன்னார் ஆட்டம் அப்படிங்கிறது. இன்னொன்று, ஆல் த ஆட்டம்ஸ் ஹேவ் ஐடென்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஐடென்டிக்கல் மாஸ். கரெக்ட் தான். ஒவ்வொரு ஆட்டமும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஆட்டமுக்கும் டிஃப்ரெண்ட் மாஸ் இருக்கு. எல்லா ஆட்டமும் ஒரே மாதிரியான மாஸ்ல இல்லை, ஒவ்வொரு ஆட்டமும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் மாஸ்ல இருக்கு அப்படின்னாரு. காம்பவுண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இன் ஃபிக்ஸட் ரேஷியோ. காம்பவுண்ட்னு சொல்றோம் இல்லையா, காம்பவுண்டுங்கிறது என்ன, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்லாம் கம்பைன்டு அல்லது பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணி ப்ரொடியூஸ் ஆகக்கூடியதான் என்ன சொல்றோம், காம்பவுண்ட்னு சொல்றோம். அது கூட எப்படி இருக்குது அப்படிங்கிறாரு, ஃபிக்ஸட் ரேஷியோல இருக்கு அப்படின்னாரு. மேட்டர் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டுன்னு சொன்னாரு. மேட்டர் உங்களால உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாதுன்னு சொன்னாரு. அப்ப கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது அவர் சொன்னது என்னன்னா, எலமெண்ட் ஜஸ்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் தான் பண்ணுதே தவிர வேற ஒன்றும் அங்க நடக்கல, எலமெண்ட்ல அப்படியே டிசப்பியர் ஆயிடல, எலமெண்ட் ரீஆர்கனைசேஷன் அல்லது ரீஅரேஞ்ச்மெண்ட் தான் நடக்குது அப்படின்னு சொன்னதுதான் ஜான் டால்டன் அட்டாமிக் தியரியில. பட் இந்த ஜான் டால்டன் அட்டாமிக் தியரியில இவ்வளவுதான் அவரால் சொல்ல முடிஞ்சது. இதுக்கு மேற்கொண்டு அவரால் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணி இன்னும் டீட்டெயிலா பேச முடியல. அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அது எதால ஆக்கப்பட்டிருக்கு, இதை பத்திலாம் அவர் பேசல. என்ன காரணம் அப்படின்னா, மைக்கேல் ஃபாரடே இருக்காரு இல்லையா, மைக்கேல் ஃபாரடே வந்து எலக்ட்ரோலைசிஸ் பத்தி நிறைய பேசியிருக்காரு, எலக்ட்ரோ மேக்னட்டிசம் பத்தி நிறைய பேசியிருக்காரு. அப்போ இதெல்லாம் பேசின காலகட்டத்தில் ஆட்டமும் அப்போதான் டிஸ்கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படி இருக்குன்றதெல்லாம். அப்போ இந்த டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி போதுமான விளக்கமா அவங்களுக்கு இல்லை. ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் தான் எலக்ட்ரான், புரோட்டான் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட காலம் 19th செஞ்சுரியில் தான். 18th செஞ்சுரி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் வளர்ச்சி இருக்குன்னு சொல்ல முடியாது நம்ம சயின்ஸில். 19th செஞ்சுரியில் என்ன ஆகுது அப்படின்னா, ஆட்டம் அப்படிங்கிறது இட் இஸ் மேட் அப் ஆஃப் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி நிறைய சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் ஆட்டம்ல இருக்குது. அப்போ இந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்லாம் 19th செஞ்சுரியில தான் கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இது அடுத்த கட்டமா எப்படி போனுச்சுங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். 1897ல பாத்தீங்க அப்படின்னா ஜே தாம்சன் அப்படிங்கிறவர் எலக்ட்ரானை டிஸ்கவர் பண்றாரு. எலக்ட்ரானை இவர் டிஸ்கவர் பண்றதுக்கு காரணமா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மைக்கேல் ஃபாரடே தான். மைக்கேல் ஃபாரடே காரணமா ஏன் இருந்தாருன்னு சொல்றோம்னா, அவர் தான் சொன்னது என்ன அப்படின்னா, எலக்ட்ரோலைட் சொல்யூஷன் நீங்க சப்போஸ் ஆனோட் அண்ட் கேத்தோட் டிப் பண்ணி எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் அதில் இருக்கக்கூடிய அயான்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா ஆப்போசிட் சார்ஜ் நோக்கி அட்ராக்ட் பண்ணப்படுது. ஸோ அப்படி அட்ராக்ட் பண்ணப்படுது காரணம் என்னன்னா, அதில் சார்ஜ் இருக்கிறதுனால தான் அப்படின்னு சொன்னாரு. அன்னைய காலகட்டத்தில் ஜே தாம்சன் என்ன செய்யறாரு அப்படின்னா, அப்போ ஆட்டம் அப்படிங்கிறது சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்ல இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக அவர் செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஜே தாம்சன் மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணாங்க. பட் ஜே தாம்சன் தான் அதை சக்சஸ்ஃபுல்லாக எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்ணார். அவர் என்ன அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல செஞ்சாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் டியூப் எடுத்துக்கிட்டாரு. அந்த கிளாஸ் டியூப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேக்கம் பைப் இருக்கும். அந்த வேக்கம் பைப் என்னத்துக்கு ஃபங்க்ஷன் பண்ணோம் அப்படின்னா, இதுல நம்ம கேஸ் ஃபில் பண்ணோம் அப்படின்னா அதோட பிரஷரை கூட்டவோ குறைக்கவோ இந்த வேக்கம் பம்பால
முடியும். அவர் எடுத்துக்கிட்ட கேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் தான். ஸோ அந்த ஹைட்ரஜன் கேஸை உள்ள ஃபில்லப் பண்ணிக்கிட்டாரு. அதோட ப்ரெஷரை கூட்டுறதுக்கும் குறைக்கிறதுக்கு என்ன செஞ்சாரு, அந்த வேக்கம் பம்பை பயன்படுத்திக்கிட்டாரு. அவர் கனெக்ட் பண்ணது என்னன்னா ஒரு கேத்தோட் அண்ட் ஆனோட், 2 மெட்டல் பீஸ் எடுத்துக்கிட்டாரு. இந்த மெட்டல் தான் கிடையாது, எந்த ஒரு மெட்டல் பீஸ் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு எலக்ட்ரான்ஸ் கண்டிப்பா எமிட் ஆகும். பட் அவர் எடுத்துக்கிட்டது சம் மெட்டல்ஸ், ஏதோ ஒரு கேத்தோட் அண்ட் ஆனோட் எடுத்துக்கிட்டாரு. மோஸ்ட்லி சீசியம் அலாய் மெட்டல்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. காரணம் என்னத்துக்கு என்ன அப்படின்னா, சீசியம் அலாய் மெட்டல் நல்லா எலக்ட்ரான் எமிஷன் நிறைய இருக்கும். பட் எல்லா மெட்டலுமே நீங்க எந்த மெட்டல் யூஸ் பண்ணாலுமே கண்டிப்பா எலக்ட்ரான் எமிஷன்ங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஸோ ஒரு கேத்தோட் ஒரு ஆனோட் மெட்டல் பீஸ் எடுத்துக்கிட்டாரு. அதில் என்ன செஞ்சார் அப்படின்னா பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டாரு. கேத்தோட்ல கரெக்டாக நெகட்டிவ் சார்ஜ், ஆனோட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கனெக்ட் பண்ணிட்டாரு. சம் வோல்டேஜ் அப்ளை பண்ணார். ஏதாவது சம் ரியாக்ஷன்ஸ் ஏதாவது நடக்குமான்னு பார்த்தாரு, ஒன்றும் நடக்கல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யறேன்னா ஹைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த ஹைட்ரஜன் கேஸோடைய ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறாரு, வோல்டேஜை டிக்ரீஸ் பண்ணுறாரு. எகெயின் ஹைட்ரஜன் ப்ரெஷரை குறைக்கிறாரு, வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்றாரு. இந்த மாதிரி நிறைய அட்டெம்ப்ட் எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் அட்டெம்ப்ட் எடுக்க என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சர்டைன் பாயிண்ட்ல கிட்டத்தட்ட ஹைட்ரஜன் கேஸோட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 0.001 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அந்த ப்ரெஷர்ல வோல்ட் பார்த்தீங்கன்னா 10,000 வோல்ட் அப்ளை பண்றாரு. அப்படி அப்ளை பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா ஆக்சிடென்டலா சம் ரேஸ் கேத்தோட் டு ஆனோடுக்கு டிராவல் பண்ற மாதிரி அந்த இடத்துல லைட்டா ஒரு அசம்ஷன் கிடைக்குது இவருக்கு. பட் அவரால் விசிபிளா பார்க்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா அந்த எலக்ட்ரான் பீம் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரான் போகக்கூடிய அந்த பாதையை அவரால் ஓரளவு உணர முடியுதே தவிர கிளியரா அவரால் விசிபிளா பார்க்க முடியல. சம் ரேஸ் கேத்தோட் டு ஆனோடுக்கு போகுதுன்னு மட்டும் தெரியுது, பட் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. ஸோ அதை என்ன பண்ணார் அப்படின்னா இந்த இடத்துல இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கும்பொழுது சம் ஃப்ளோரசன்ஸ் பவுடர் இதில் கோட் பண்ணலாம்னு நினைச்சாரு. ஜிங்க் சல்ஃபைடு, பாஸ்பரசன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஃப்ளோரசன்ஸ் பவுடர் இங்க கோட் பண்ணோம் அப்படின்னா அது மேல இந்த எலக்ட்ரான்ஸ் பட்டுச்சு அப்படின்னா சம் ஸ்பாட்ஸ் கிரியேட் பண்ணும். அதனாலதான் அது ஃப்ளோரசன்ஸ் பவுடர்னு சொல்றோம். ஸோ அந்த ஸ்பாட்ஸ் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ரேஸ் இங்க வந்துச்சா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியுன்றதுக்காக என்ன செஞ்சார் அப்படின்னா இந்த கேத்தோட் ரே டியூப், கிளாஸ் டியூப் என்ன செய்யறாரு அப்படின்னா டிசைனிங்க லைட்டா மாடிஃபை பண்றாரு. ஸோ அப்படி மாடிஃபை பண்ணி அதை டிஸ்கவர் பண்ணலாமான்னு பார்க்குறாரு. அது எப்படி மாடிஃபை பண்றாரு அப்படிங்கிறத இப்போ நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ நீங்க பார்க்கறது ஜே தாம்சன் கேத்தோட் ரே டியூபை மாடிஃபை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். என்னென்ன மாடிஃபிகேஷன் இதில் பண்ணியிருக்காரு, கேத்தோட் மெட்டல் அப்படியே தான் இருக்கு, அந்த மெட்டல் டிஸ்க். ஆனோட் மெட்டல் டிஸ்க் மட்டும் பார்த்தீங்கன்னா சென்டர்ல ஒரு ஹோல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இடத்துல அப்ளை பண்றாரு. எதுக்காகன்றதை நான் சொல்றேன் உங்களுக்கு. பேட்டரியில் ஆஸ் யூஷுவல் கேத்தோட் அண்ட் ஆனோட நெகட்டிவ் பாசிட்டிவ்ல கனெக்ஷன் கொடுத்துட்டாரு. ஹைட்ரஜன் கேஸை 0.001 அட்மாஸ்பியர் ப்ரெஷர்ல ரெடியூஸ் பண்ணியிருக்காரு. வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 வோல்ட் இங்கே பேட்டரியிலேருந்து கொடுக்க போறாரு. ஸோ கொடுத்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து கேத்தோட்ல இருந்து ஆனோடுக்கு ஒரு ரேஸ் இங்கேருந்து டிராவல் பண்ணுது. டிராவல் பண்ணி இந்த டியூபுடைய அந்த எண்டு இருக்கு இல்லையா, ஒரு ஃப்ளோரசன்ஸ் பவுடரை கோட் பண்ணியிருக்காரு. ஏன் இந்த டியூபை இந்த மாதிரி வச்சிருக்காரு அப்படின்னா இந்த ரேஸ் எங்க பட்டாலும் அல்லது ஆங்கிள் எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாலும் இந்த ஏரியாக்குள்ள கிடைக்கணுன்றதுக்காக இந்த பக்கம் மட்டும் என்ன செஞ்சாருன்னா அப்படின்னா இந்த கிளாஸ் டியூப்ல ஐஸா பல்ஜ் ஆகியிருக்காரு. இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிக்சர் டியூப் மாதிரி இருக்கும். டிவிலாம் முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பிக்சர் டியூப் இருக்கும் டிவிக்கு பின்னாடி. இப்போதான் உங்களுக்கு ஃபிளாட் ஸ்கிரீன் வந்துருச்சு. முன்னெல்லாம் பிக்சர் டியூப் அப்படிங்கிறது இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இருக்கும். இதுல இருந்து தான் அந்த பிக்சர் டியூப் கூட வந்தது. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளோரசன்ட் பவுடர் கோட் பண்ணிருக்காரு. இந்த ரேஸ் இங்க இருந்து டிராவல் பண்ணுச்சு இல்லையா, இந்த ஹோல் வழியா டிராவல் பண்ணி இங்க ரீச் ஆகும் பொழுது ஃப்ளோரசன்ட் பவுடர் அப்படிங்கிறது ஜிங்க் சல்ஃபைடு அல்லது பாஸ்பரசன்ஸ் பவுடர் இருக்கு இல்லையா, அதை இங்க கோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ரேஸ் எலக்ட்ரான் பீம் அது மேல பட்ட உடனே ஒரு லைட் ஸ்பாட்டை கிரியேட் பண்ணும். ஸோ அந்த லைட் ஸ்பாட்டை கிரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து இந்த ரேஸ் இங்கே வந்துச்சுங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா இந்த பீம் ஆஃப் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிளாக இருக்குது, அதை நம்மளால பார்க்க முடியல. ஸோ பார்க்கணும்னா என்ன செய்யணும், இங்கே ஒரு ஃப்ளோரசன்ட் பவுடரை கோட் பண்ணணும். அப்படி கோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கேருந்து ரீச் ஆகக்கூடிய அந்த ரேஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பிரைட் ஸ்பாட்டை கிரியேட் பண்ணும். அது மூலயமா இந்த ரேஸ் இங்கே டிராவல் பண்ணியிருக்குங்கிறத நம்ம சொல்லிட முடியும். அதுக்காக ஒரு கோட் பண்ணியிருந்தாரு சம் ஃப்ளோரசன்ட் பவுடர். ஸோ 10,000 வோல்ட் என்ன செய்றாருன்னா எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணாரு. ரேஸ் போய் என்ன ஆச்சு, ரீச் ஆனிச்சு, ஒரு பிரைட் ஸ்பாட்டை கிரியேட் பண்ணுச்சு. அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இங்கேருந்து ஒரு ரேஸ் டிராவல் பண்ணுது, அது யாருன்னு நமக்கு தெரியல, பட் இங்கே ஒரு ஸ்பாட்டை கிரியேட் பண்ணுது. அவர் யாரா இருப்பாங்க, அவர் நெகட்டிவா அவர் பாசிட்டிவா அவர் என்ன சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அப்போ என்ன செய்றாரு அப்படின்னா ஒரு மேக்னெட்டை அங்கே கொண்டு ஃபிக்ஸ் பண்றாரு. ஒரு எலக்ட்ரிக் மேக்னெட்டோ அல்லது நார்மலான ஒரு மேக்னெட்டோ கொண்டு போய் என்ன செய்றாருன்னா நேச்சுரல் மேக்னெட்டோ கொண்டு போய் என்ன செய்றாருன்னா இந்த இடத்துக்கிட்ட வைக்கிறார். வச்சுட்டு எகைன் எக்ஸ்பெரிமெண்ட்டை திரும்பவும் கண்டக்ட் பண்றாரு. எகைன் எக்ஸ்பெரிமெண்ட்டை திரும்பவும் கண்டக்ட் பண்ணும்போது என்ன செய்றாருன்னா திரும்ப 10,000 வோல்ட் அப்ளை பண்றாரு. 0.01 அட்மாஸ்பியர் பிரஷர்ல ஹைட்ரஜன் கேஸ் அட்ஜஸ்ட் பண்றாரு.
வோல்ட் அப்ளை பண்ண உடனே இங்கேருந்து டிராவல் பண்ண அந்த ரேஸ் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மேக்னெட் இருக்குது இல்லையா, அந்த மேக்னெட் இருக்கிற இடத்துல கரெக்டாக லேசாக டிஃப்ளெக்ஷன் ஆகி வேற ஒரு ஸ்பாட்ல போய் ரீச் ஆகுது. அது வரைக்கும் அந்த ரேஸ் ஸ்ட்ரைட்டாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. எலக்ட்ரிக்கோ அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணாத நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கேத்தோட் ரேஸ் ஸ்ட்ரைட்டாக தான் போய் ரீச் பண்ணும். மேக்னெட் வச்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னா இந்த எலக்ட்ரான் பீம் என்ன ஆகுது அப்படின்னா லேசாக டிஃப்ளெக்ஷன் ஆகி மேலே ஒரு ஸ்பாட்ல போய் ஒரு ஃப்ளோரசன்ட் பவுடர்ல ஸ்பாட்டை கிரியேட் பண்ணுது. அப்போ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது மேக்னெட் பட்ட உடனே லேசா அந்த ரேஸ் என்ன ஆகுதுன்னா டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா மேபி அது நெகட்டிவ் சார்ஜா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு அசம்ஷனுக்கு வந்துகிட்டு இருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா நீங்க 10th படிச்சிருப்பீங்க ஃபிளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படிங்கிறது. ஃபிளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படிங்கிறதுனா உங்களுக்கு இது கரண்ட் டைரக்ஷன், இது ஃபீல்டு டைரக்ஷன், இது மோஷன் இல்லையா. ஸோ இது கரண்ட், இது ஃபீல்டு டைரக்ஷன், இது மோஷன். எப்பயுமே கரண்ட்டுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல தான் உங்களுக்கு எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும், உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போ இங்க கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஆனோட் டு கேத்தோடுக்கு தான் என்ன செய்யுது கரண்ட் அப்படிங்கிறது போகுது. எலக்ட்ரான்ஸ் எப்படி போகுது அப்படின்னா கேத்தோட் டு ஆனோடுக்கு போகுது. டீட்டெயில் நல்லா கவனிச்சு பாருங்க. கேத்தோட் டு ஆனோடுக்கு என்ன செய்யும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் டிராவல் பண்ணும். பட் கரண்ட் அப்படிங்கிறது ஆனோட் டு கேத்தோடுக்கு தான் வரும். எலக்ட்ரான்ஸ் எப்படி போகுது? இந்த டைரக்ஷன்ல போகுது. எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா கேத்தோட் டு ஆனோட்ல போயிட்டு இருக்குது. கரண்ட் அப்படிங்கிறது டைரக்ஷன்ல வருது. ஃப்ரம் ஆனோட் டு கேத்தோட்ல தான் என்ன செய்யுது கரண்ட் வருது. ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் கரண்ட்ன்றது வரும். அப்போ ஃபிளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படி பாத்தீங்க அப்படின்னா இது அப்படியே வச்சு பாருங்க. கரண்ட் இப்படி போகுது அப்படின்னா பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுனால தான் மேக்னெட்டை நான் பக்கத்தில் கொண்டு போகும் பொழுது அந்த கேத்தோட் ரேஸ் என்ன செய்யுது லெஸ்ஸாக டிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. பட் இது இன்னும் அவருக்கு போதுமானதா பத்தல. அப்போ என்ன செய்யறாருன்னா அகைன் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டையும் அப்ளை பண்றாரு. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீல்டை கொண்டு வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா வச்சு பார்க்குறாரு. எப்பயுமே நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்னு பார்க்கும்போது நெகட்டிவ் என்ன செய்யும் பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணுறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான், இது பேசிக் தான். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ண உடனே என்ன நடக்குது அப்படின்னா இந்த எலக்ட்ரான் பீம் ஸ்ட்ரைட்டா போன பீம் எலக்ட்ரான் பீம் என்ன செய்யுது அப்படின்னா பாசிட்டிவ் பக்கம் லேசா டிவியேட் ஆகுது. பாசிட்டிவ் பக்கம் என்ன செய்யுது லேசா டிவியேட் ஆகி இங்க ஒரு ஸ்பாட்டை கிரியேட் பண்ணுது. மேக்னெட் வைக்கும்போது என்ன செய்யுச்சுன்னா லேசா டிஃப்ளெக்ஷன் ஆகி மேல டாப்ல ஒரு ஸ்பாட் கிரியேட் பண்ணுச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ண உடனே என்ன செய்யுதுன்னா பாசிட்டிவ் பக்கம் என்ன செய்யுது இந்த ரேஸ் அட்ராக்ட் ஆகி லேசா கீழே ஒரு ஸ்பாட்டை கிரியேட் பண்ணுது அந்த ஸ்கிரீன்ல. அப்போ பாசிட்டிவ் பக்கம் இது அட்ராக்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா ஒரு நெகட்டிவ் சார்ஜா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் அட்ராக்ட் பண்ணும். சேம் சார்ஜ் என்ன செய்யும் ரிப்பல் பண்ணும். அப்போ சேம் சார்ஜ் மேல இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ரிப்பல் ஆகுது. ஆப்போசிட் சார்ஜ் கீழே இருக்கிறதுனால என்ன செய்யுது உங்களுக்கு இந்த எலக்ட்ரான் பீம் லேசா அட்ராக்ட் ஆகுது. அப்போ ரிப்பல் ஆகுறது இங்க அட்ராக்ட் ஆகும்போது என்ன செய்யுது உங்களுக்கு எலக்ட்ரான் பீம் நேரா போய் இந்த பிலோ இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு கீழே போய் ஸ்பாட்டை கிரியேட் பண்ணுது அந்த ஃப்ளோரசன்ஸ் பவுடர்ல. அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா கண்டிப்பா இந்த ரேஸ் ஃப்ரம் கேத்தோட் டு ஆனோடுக்கு போகுது இல்லையா, இந்த ரேஸ் அப்படிங்கிறது இவங்க எலக்ட்ரானா தான் இருக்கணும். கண்டிப்பா இவங்க எலக்ட்ரான்ஸா தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும் பொழுது சம் டிஃப்ளெக்ஷன் அக்கர் ஆகுது. அந்த டிஃப்ளெக்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா அவர் நெகட்டிவ் கேரக்டரிஸ்டிக் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான டிஃப்ளெக்ஷன்லாம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் உங்களுக்கு டிராவல் பண்ணும் பொழுது கரண்ட் அப்படிங்கிறது இஸ் மேட் அப் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான். ஸோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் கரண்ட்னு சொல்றோம். ஸோ அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது நான் மேக்னெட்டை கொண்டுட்டு போனேன் அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் கிரியேட் பண்ணுது. அதே சமயத்தில் நான் எலக்ட்ரிக் கரண்ட் அப்ளை பண்ணும் பொழுது சேம் சார்ஜ் ரிப்பல் பண்ணுது, ஆப்போசிட் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணுது. அப்போ இவங்க எலக்ட்ரானா தான் இருக்கும். ஸோ அப்ப ஆட்டம் உள்ள சம் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்ல ஒருத்தவர் தான் எலக்ட்ரான் அப்படிங்கிறத அவரு ப்ரூஃப் பண்ணாரு. ஜே தாம்சன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து சில அப்சர்வேஷன்லாம் பார்க்கறாரு. என்னென்ன அப்சர்வேஷன் பாத்தீங்க அப்படின்னா கேத்தோட் ரேஸ் அப்படிங்கிறது கேத்தோட் டு ஆனோடுக்கு தான் டிராவல் பண்ணும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது அவர் தான் சொன்னது. நெக்ஸ்ட் நாட் விசிபிள் பட் லைட் அப் எ ஃப்ளோரசன்ஸ் ஸ்கிரீன். ஃப்ளோரசன்ஸ் அப்ளை பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த ரேஸ் போய் அதுல ஸ்பாட் கிரியேட் பண்ணது இல்லையா. சோ அதுதான் சொல்றாரு. அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா டிராவல் இன் ஸ்ட்ரைட் லைன் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக்கோ அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்டு எதுவுமே நீங்க கொடுக்கல அப்படின்னா இந்த கேத்தோட் ரேஸ் எப்படி இருக்கும் ஸ்ட்ரைட்டா போய் தான் இந்த ஸ்கிரீன்ல ஒரு ஸ்பாட் கிரியேட் பண்ணும், எந்த டிஃப்ளெக்ஷனும் இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இன்னொன்னு இந்த பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட் ஆஸ் நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ். அதை தான் நம்ம சொன்னோம். நெகட்டிவோ அல்லது பாசிட்டிவோ
சார்ஜ் அப்ளை பண்ணும் பொழுதோ அல்லது மேக்னெட்டை கொண்டு போய் பக்கத்தில் வைக்கும் பொழுது சம் டிஃப்ளெக்ஷன் அக்கர் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா பிகாஸ் இட் இஸ் a நெகட்டிவ் சார்ஜ் கேரக்டரிஸ்டிக் இருக்கிறதுனால இவர் கண்டிப்பா டிஃப்ளெக்ஷன் ஆகுன்றதையும் அவர் கண்டுபிடிக்கிறார். இன்னொன்று, the characteristics do not depend on material of electrodes or gas in the discharge tube. நீங்க எலக்ட்ரோட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மெட்டல் டிஸ்க தான் என்ன சொல்றாரு அப்படின்னா எலக்ட்ரோடுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த எலக்ட்ரோட் அப்படிங்கிறது எந்த மாதிரியான மெட்டலா வேணாலும் இருக்கலாம். இந்த மெட்டல் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எந்த டைப் ஆஃப் மெட்டல் நீங்க யூஸ் பண்ணாலும் சரி, எந்த எலமெண்ட் கன்ஸ்ட்ரக்டட் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, அல்லது அல்லா யூஸ் பண்ணாலும் சரி, எலக்ட்ரான் எமிஷன்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். இன்னொன்னு, இதுல ஃபில் பண்ணிருக்கக்கூடியது ஹைட்ரஜன் கேஸ் யூஸ் பண்ணி அவர் செஞ்சாரு. பட் ஹைட்ரஜன் கேஸ் தான் இல்ல, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸ் யூஸ் பண்ணி செஞ்சாலும் கூட நமக்கு இந்த எலக்ட்ரான் எமிஷன்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா ஆட்டம் இஸ் மேட் அப் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டிப்பா அதுல இருக்குது. சோ சப்பாட்டமிக் பார்ட்டிகல்ஸ் அதுல இருக்கிறதுனால, எலக்ட்ரான்ஸ் ஒன்று இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான் எமிஷன்ங்கிறது 100% இருக்குங்கிறத அவர் தெளிவா சொன்னார். சோ இதெல்லாம் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஜே தாம்சன் சொன்னார். சோ இதோட மட்டும் அவர் விட்டுறல. அவர் சொன்னது என்ன அப்படின்னா மாஸ் ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரான் என்ன செஞ்சார் அப்படின்னா ஜே தாம்சன் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் மூலமா தான் டிஸ்கவர் பண்ணாரு. காரணம் என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் அட்ஜஸ்ட் பண்றது மூலமா இந்த கேத்தோட் ரேஸோட டிஃப்ளெக்ஷன் இருக்கும். அந்த டிஃப்ளெக்ஷனை பயன்படுத்தி அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா எலக்ட்ரானுடைய மாஸை கண்டுபிடிக்கலாங்கிறதும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு தான் அவர் கண்டுபிடிச்சாரு. பட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா என்னோட கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.